பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை. பணம் எவ்வளோனா சம்பாதிக்கலாம், எவ்வளோனா செலவு பண்ணலாம். ஆனால் நல்ல பேர் போயிடுச்சுன்னா, கெட்ட பேர் வந்துச்சுன்னா சாவும் மாதிரி. நீ கஷ்டப்பட்டு நல்ல பேர் சம்பாதிச்சிருப்ப, அதை ஒரே செகண்டில் உன்னால் லூஸ் பண்ண முடியும். கஷ்டப்பட்டு நல்ல பேர் சம்பாதிக்கிறது பல வருஷங்கள் ஆகும். கெட்ட பேர் ஈஸியாக எடுத்துடலாம் இல்லையா? ஏன் கடவுள் இப்படி வச்சுக்கிறாரு இந்த டாப்பிக்கு? நல்ல பேர் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக இருக்கணும். கெட்ட பேர் கெட்ட கெட்ட பேர் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கணும். அந்த மாதிரி இது எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? நான் அதை சம்பாதிச்சு நான் அதை பண்ணி போச்சு. வா 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 என் தலைவா, நீ நான் மன்னல்லவா, ரசிகன் என்ற போதும். விஜய் ஒரு பாட்டில் ஒரு லிரிக்ஸு, நீ எப்பவுமே ஒருத்தனுக்கு ஃபேனாக தான் இருக்கணும், எல்லாருமே ரசிகருங்க தான் இருக்கணும். லவ் யுவர் நேபர்ஸ் ஆஸ் யுவர் செல்ஃப் இல்லையா? உண்மை தானே? சூப்பர் கமாண்ட்மெண்ட் அது அந்த லைனு. லவ் யுவர் நேபர்ஸ் ஆஸ் யுவர் செல்ஃப். லவ் யுவர் நேபர்ஸ் ஆஸ் யுவர் செல்ஃப்னு இருக்கலாம், ஆனால் திடீர்னு காசுன்னு கேட்டுடுறாங்கப்பா. அதுதான் கஷ்டமாக போகுது. ரொம்ப கஷ்டம் இல்லை சம்பாதிக்கிறது காசு இல்லையா? ஈஸியாக இருந்தால் கிடைக்குதான், ஃப்ரீயாக இருந்தால் கொடுப்பாங்களா? ஃப்ரீயாக எதுவுமே வராது இந்த உலகத்தில், கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். அதுக்கு சிம்பிளாக கடவுள் எழுதி வச்சுட்டு இருப்போம். கடவுள் காட்டிலேயே சொல்லிட்டு இருக்கிறாரு, காட்டில் இருக்கிற விலங்குகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் அவங்களே கஷ்டப்பட்டு தான் வேட்டையாடி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி எல்லாருமே கடவுள் கூட வேலை செய்வார் நினைக்கிறேன், ஆனால் அவருக்கு கூலி யார் தருவாங்கன்னு தெரியலையா? நான் வேலை செய்கிறேன், எனக்கு காசு தராங்க. கடவுள் வேலை செய்கிறாரு, கடவுளுக்கு யார் காசு தருவா? யா கடவுளுக்கு நான் சொல்கிறேன்னா, அவருக்கு அவர் ஷேப்லெஸ் வாட்டர் மாதிரி. கடவுளுக்கு ஷேப்பே இல்லை.